இன்னைக்கு நாம ஸ்பார்டகஸ் ஹவுஸ் ஆஃப் அசூர்ங்கிற டிவி சீரிஸ்ல 9வது பாகத்தை பாக்குறோம். கிளைமேக்ஸுக்கு முந்தின பாகம். போன பாட்டு எங்க முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்கிறதா? அகிலியாவோட கைய உடைச்சு விட்டான் புள்ளையாண்டா. அதனால அகிலியாவோட இடத்துல சாம்பியனா இருந்து களத்துல இறங்குறது அந்த புள்ளையோட அப்பா. ஆனா எஜமான் ப்ரோ ஒரு பொம்பளை புள்ளைய வெளியூர் ஆட்டக்காரிய களத்துல இறக்கி அப்பனையே கொண்டு அவ தான் திறமைய ப்ரூவ் பண்ணிட்டா. அதுக்கு பிறகு இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. அகிலியா இவங்க வருவாங்கன்னு காத்து கிடக்குறா. பார்த்தா ரொம்ப சோகமா முன்னாடி எஜமா அசூர் வராரு. பின்னாடி புள்ள இன்னும் மித்த பசங்க அப்பனோட பாடியை தூக்கிட்டு வராங்க. ஐயாவும் சோகமா வரார். சண்டையில செத்து போயிட்டாப்ல போல. இது அகிலியா பார்த்து வருத்தப்படுறா, அழுகுறா. பாடியை கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க. இந்த பக்கம் சீசரோட பொண்டாட்டி கிட்ட இந்த 2 அடிமைகள் இருக்கையில இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை பாம்பேக்கே கட்டி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு சொன்னதும் அவ கத்துன்னு கத்துறா. ஏண்டா எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு வரனை செட் பண்ணி கொடுத்தா அந்த வரனை நீ தானே கலைச்சு விட்ட. இப்ப பாம்பேக்கே அந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா அவ. அடிமைகளோ என்ன அப்படின்னு மேட்ரை கேட்ட ஆச்சரியப்பட தயவு செய்து வெளியில போங்கன்னு 2 அடிமையும் விரட்டி விட்டுறான். ஒரு மாதிரி கோவமா பொங்கிட்டு இருக்கிறான் நம்ம பய. என்ன ஓவரா பொங்குற? அந்த பொண்ணு மேல அம்பிட்டு காதலோ அப்படின்னு கேக்குறா இவ. ஏதாவது பண்ணி தொலைங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு அசூர் கத்துறா. உன்னோட இந்த தோல்வியை பத்தி, அமைச்சரோட பொண்ணு பிரச்சனையை பத்தி என் புருஷனுக்கு சேதி அனுப்புறேன். அவன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பான். அப்ப பேசிக்க நீன்ட்டு சீசரோட பொண்டாட்டி வேற அங்கிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் அப்பாவோட பாடி அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு பையன் விசாரிக்க நல்லா குளிப்பாட்டிட்டு துணியால சுத்தி அந்த இறுதி சடங்க இவங்க முறைப்படி செய்வாங்கன்னு எடுத்து சொல்றாரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா நானே எங்க அப்பாவை என் கைப்பட கழுவணும் அப்படின்னு கேட்டுக்க பாடியை கழுவுற ஒரு உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன், நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாரு ஐயா. அப்புறம் ஐயாவை நிப்பாட்டி உங்களுக்கு வேண்டப்பட்டவர் இப்ப ரீசெண்டா இறந்து போனார்ல அந்த எஜமா சுருட்ட முடிய அவர் இழப்புல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு ஐடியா கேட்பான். கூட இருக்கிற மித்த நண்பர்களை மித்த சொந்தங்களை பக்கத்துல வச்சுக்கோ, அதுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புல இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உதவி பண்ணும் அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறார். இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அகிலியா ஓடியாந்து அவர் உசுர் எடுத்தது யாரு அப்படின்னு விசாரிக்கிறா. வெளியூர் ஆட்டக்காரிய இறக்கி இருக்கிறதா ஐயா சொல்லுவாரு. அவளுக்கு பேரே இல்லையா, வெளியூர் ஆட்டக்காரி தானே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணோட கையால தான் கீழே விழுந்தாரா, செத்து போனாரா அப்படின்னு இவ கேட்கற ஆச்சரியப்பட்டு. அந்த ஜந்துவுக்கு பொம்பளைன்னு பேர் வச்சா கூட தகுமான்னு எனக்கு தெரியல, ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம பயங்கரமா இருக்கிறாவ அப்படின்னு ஐயாவே சொல்றாரு. என் கையில மட்டும் அடிவிடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் அவ கூட சண்டை பண்ணிருப்பேன், அவளை கொண்டு போட்டிருப்பேன், இவரு சாக வேண்டிய அவசியமே வந்திருக்காதுன்னு அகிலியா வருத்தப்படுறா. அவ்வளவு ஈஸி இல்லமா, அவ்வளவு ஈஸி இல்ல, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஜந்துவை பார்த்ததே இல்ல, அப்படி இருந்தாவன்னு எடுத்து சொல்றாரு ஐயா. கடவுளாவே இருந்துட்டு போட்டோம், அவளை கொல்லாம நான் விட மாட்டேன், என்கிட்ட இருந்து அவ பறிச்சத நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு கதறா. என்னமா சொல்ற, இத பத்தி எனக்கு தெரியாதே, உள்ள பையன் அழுதுகிட்டு இருக்கிறாமா, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் தானே சொல்லும் போது இல்ல இங்க இருக்கிறதுலயே அவர் மேல உண்மையான அக்கறை இருக்கிற ஒரே ஒரு நான் தான் அப்படிங்கிறா இவ அகிலியா. நான் அவரை பாக்கணும்னு போகையில தடுத்து நிறுத்துறாரு ஐயா. இறுதிச் சடங்குக்காக தன் கையப்பட அப்பாவோட உடம்ப கழுவி சுத்தம் பண்ற வேலையா பையன் பார்த்துட்டு இருக்கிறான். இந்நேரத்துல உள்ள போக வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு ஐயா. இறுதி கட்டத்துல ஒரு குட் பை கூட சொல்ல விட மாட்டீங்களா அப்படின்னு கத்துறா அவ. ஐயா விட மாட்டேங்கிறார். அதற்கான தருணம் இல்ல, அவனை பத்தி கொஞ்சம் யோசிங்கிறாரு ஐயா. இல்ல அவர் கடைசி காலம் கூட நிம்மதியா இல்ல, எனக்கும் அவரோட புள்ளைக்கு நடுவுல மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல அப்படின்னு வருத்தப்படுறா. அப்ப ஐயா சொல்லுவாரு, இங்க பாரு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அப்பாவோட ஆசையெல்லாம் பையனை ஒரு பெரிய ஆளாக்கி காட்டணும், ஒரு பெரிய வீரனாக்கி காட்டணுங்கிறதா. அந்த ஆசை நிராசையாயிடக்கூடாது. அதுக்கு ஒன்னால முடிஞ்ச உதவியை செய். உங்க பழைய பகைய மறந்து மன்னிச்சு அடுத்து என்ன ஏதுன்றதை யோசிங்க அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறாரு ஐயா. பையன் அப்பாவோட செருப்பெல்லாம் அவுக்குறான், கைகள்ல இருந்ததெல்லாம் அகத்துறான். கையில ஏன்னு ஒரு சூடு போட்டிருக்காங்க பாருங்க, அது அசூருங்கிற பேரோட முதல் எழுத்து, நம்ம எஜமா அசூரோட முதல் எழுத்து. அப்படியே மெதுவா ஈரத்துணியால காலை துடைக்கிறான். சோல்டர்ல இறங்கின அந்த காயங்களை துடைக்கிறான். அப்படியே அதை புளியும் போது ரத்தமா ஊத்து அந்த துணி. நீ என் பையன் எல்லாரையும் விட நீ பெரிய ஆளா வளரணும்டா, ஆளாகணும்டான்னு அப்பா சொன்னதெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறான். அப்புறம் ஒரு துணியில சுத்திட்டாங்க, பாடையில கட்டி தூக்கிட்டு போறாங்க. அவரோட கத்தியவே கூட வச்சு எரிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விறகு படிக்கையெல்லாம் ரெடியா இருக்குது. அதுக்கு மேல அப்பாவோட பாடியை வச்சாச்சு. பத்த வைக்க போற சமயம். நமக்கு இப்ப ஏற்பட்டது ஒரு பெரிய இழப்பு தான், நம்ம ஒரு பெரிய வீரன் இழந்துட்டோம் தான். ஆனாலும் இந்த வருத்தத்தை கவலையை தாண்டி நாம முன்னேறித்தான் ஆகணும். இந்த தோல்வியோட நிழல் நம்மள தொடரும். அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுதான். ஆனாலும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நாம போகணும்னு சொல்லி இறுதி வார்த்தைகளை பேசி முடிக்க பையன் போய் கொல்லி வைக்கிறான். அகிலியா எரிஞ்சுகிட்டு இருக்கிற தன் காதலனோட பாடிய பாக்குறா, அழுகிறா. நம்ம எஜமா அசூருக்கு கூட இதுல கொஞ்சம் வருத்தம் தான், ஐயாவுக்கும் இதுல ரொம்பவே வருத்தம் தான். வீரர்கள் எல்லா பேரும் அந்த சடலம் எரியறதெல்லாம் பக்கத்துல நின்னு பாக்குறானுங்க. இவதான் அழுகிய அடக்கிக்கிட்டு அடுத்த நாள் ட்ரெயினிங்ல அந்த கோவத்தை சேர்த்து காட்டுறா. சண்டைக்கு வர்றவங்க எல்லாத்தையும் வாயில ஒரு குத்தி ரத்தம் வாங்க வைக்கிறா. மழை வெயிலுன்னு பார்க்காம பயங்கரமா சண்டை பண்றா. ஏன்னா அந்த மலமாட எதிர்த்து சண்டை பண்ணணும்னா, அந்த வெளியூர் ஆட்டக்காரிய சமாளிக்கணும்னா இவளோட ட்ரைனிங் பத்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறா. அடுத்து முடியும் கூட சண்டை. முடிய சீல்டையும் தட்டி விட்டுட்டா. வாயில ஒரு குத்து கொடுத்து ரத்தத்தை கொப்பளிக்க வைக்கிறா. அடுத்து கூந்தல அவங்கூடையும் ட்ரைனிங், அவனோட வாழையும் புடுங்கி புரட்டி மண்ணை கவ வைக்கிறா. சூறாவளியா சோழ்ந்துகிட்டு இருக்கிறா. கை வலிக்கலையான்னு ஐயா கேட்டா அதை விட மனசு அதிகமா வலிக்கிறதா சொல்லுவா. அந்த பக்கம் பையனும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் சீசரோட பொண்டாட்டி நம்ம பாம்பே இந்த ஊருக்கு வரதாகவும் அமைச்சரோட வீட்டுல போய் அந்த கல்யாணத்தை பத்தி பேச போறதாகவும் சேரி வந்திருக்கிறதா எடுத்து
எடுத்து சொல்றா சீசர் பொண்டாட்டி. உன் புருஷன் சீசர் கிட்ட இருந்து வேற ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா அப்படின்னு நம்மால விசாரிக்கிறான். ஆமா வந்திருக்குங்கறா. நீயே படின்னு தூத வீசி எறிஞ்சிட்டு போறா. அத படிச்சதே இவனுக்கு தலைவலியே வருது. என்ன பண்ணணும் ஒண்ணும் பிடிபடல. அதுல இருந்த மெசேஜ் என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த பக்கம் பொண்ணை அலங்காரம் பண்ற வேலை நடக்குது. தேவதை மாதிரி இருக்கிறதா அம்மா பாராட்டுறாங்க. அப்புறம் வளவலா கொலன்னு ரெண்டு பேரும் நிறைய பேசிப்பாங்க கல்யாணத்தை பத்தி. மாப்பிள்ள சரியில்லையாமே, பாம்பே அப்படி இப்படியாமேன்னு விசாரிக்க ஆமா அதெல்லாம் உண்மைதாங்கிறத அப்படியே பொத்தாம் பொதுவா பேசுது அம்மா. அப்புறம் ஏதோ ஒரு அங்கிளை பத்தி பேசிக்கிறாங்க. என்னன்னு ஒன்னும் சரியா பிடிபடல. பின்னாடி அது முக்கியமா வரும்போது இன்னும் டீடைலா அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அமைச்சரவைக்காக நாட்டுக்காக இதை செய்யின்னு இவ கேட்டுக்க சரின்னு பொண்ணு ஒத்துக்கிறா. பாம்பே வரப்போறாருன்னு வரவேற்கிறதுக்காக பெரிய கூட்டம் வெளியில காத்துக்கிட்டு இருக்குது. மேலதாளம் முழங்க பாம்பேயோட வருகைக்காக ஊரே தயாராகிட்டு இருக்குது. பாம்பே வெள்ளை குதிரையில ஜம்முன்னு வரார். அமைச்சர் பொண்டாட்டி பொண்ணுன்னு எல்லாரும் வரிசை கட்டி நிக்கிறாங்க. கூடவே நம்ம ஜூலியஸ் சீசரும் வராரு. பொண்டாட்டிய பார்த்ததும் முத்தமலையில நினைக்கிறார். சீசர் வயசான ஆள் மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ரெண்டு கிழவிங்க இந்த மாதிரி ஒரு வயசான ஆளை கட்டிக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு புறணி பேசிட்டு இருக்காங்க. அமைச்சரை வந்து பார்த்தாச்சு, மனைவியை அறிமுகப்படுத்தியாச்சு, அப்புறம் பொண்ணையும் அறிமுகப்படுத்துறாரு அமைச்சர். கடைசியா உன்னை பார்க்கும்போது கை குழந்தையா இருந்த, அதுக்குள்ள வயசுக்கு வந்துட்டியே அப்படின்னு பாராட்டுறாரு. அப்புறம் இவன் தான் அந்த சிறியன் அசூரா, அந்த பணக்காரன் கிராசஸோட ஆளா அப்படின்னு கரெக்டா கேக்குறாப்ல. உங்க வருகையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு வணக்கம் வைக்கிறான் நம்ம பையன். கொஞ்ச காலத்துக்கு எங்க சண்டையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு பாம்பே. சரி வாங்க நம்ம அசூரோட வீட்லயே தங்கலான்னு பாம்பேய கூப்பிடுறாங்க சீசரோட பொண்டாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி அமைச்சர்கிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு வரேன், அமைச்சரோட பொண்டாட்டி கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் கூட சில வார்த்தைகள் பேசணும்ல, அப்புறம் வரேன்னு சொல்லி அமைச்சர் வீட்டை நோக்கி பாம்பே போக ஆரம்பிச்சிட்டார். நம்ம சீசரு சிரிக்கிறா, நடிடா, மூஞ்சில சோகத்தை காட்டாதடா, இல்ல இங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறான் சீசர். அசூரோட வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்ச நாள் தான் நாங்க இல்ல, அதுக்குள்ள எல்லாம் தலைகீழா மாறி போச்சு அப்படின்னு பேசிட்டு வருவார். மன்னிச்சுக்கங்கன்னு நம்ம பைய பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அப்படியே திரும்பி கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறார். நீ தோத்து போயிட்டே இருக்கடான்னு சத்தம் போடுறாப்ல. நான் சொல்லல, இந்த பையில நம்பாதேன்னு நான் சொல்லல அப்படின்னு பொண்டாட்டி வேற ஏத்தி விடுது. நல்ல வேலை கொல்லாம விட்டாப்ல சீசர். மன்னிச்சுக்கங்க, நடந்த தப்ப என்னால சரி பண்ண முடியாது, ஆனா எதிர்காலத்தைய வெற்றிக்கு நான் போராடுவேங்கிறா. பணக்காரன் கிராசஸ் கிட்ட நம்ம சீசர் பேசி இருக்கிறாரா. பணக்காரன் கிராசஸும் சீசரும் சேர்ந்து நம்ம சிறிய அசூருக்காக ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சொல்லுங்க, கண்டிப்பா அதை பண்ணிடுறேங்கிறான் நம்மால. அந்த பொண்ணோட அப்பன் அமைச்சரா இருக்கிறதுனால தானே சம்பந்தம் பண்றதுக்கு நம்ம பாம்பே துடிக்கிறான். அமைச்சர் பதவியை அப்பங்கிட்ட இருந்து புடுங்கிட்டா அப்படின்னு சீசர் கேக்குறான். அது சாத்தியமான இவர் கேக்குறாரு. இல்ல, அந்த ஆளு பதவியை விட்டு இல்ல உலகத்தை விட்டே தூக்கலாம்னு முடிவு பண்ணிட்டுதா சீசர் சொல்றான். என்னங்க சொல்றீங்க, இவன் கொல்ல போனானா நமக்கும் பிரச்சனை தானே, நம்மளையும் பிடிப்பாங்க இல்ல அப்படின்னு சீசர் பொண்டாட்டி கேட்க, இவனை கொல்ல சொல்லல, வேண்டப்பட்டவங்களை வச்சு வேலையை முடிக்க சொல்றதா லைட்டா ஒரு மாதிரியா பேசுறாரு. பொண்ணை வச்சு அப்பனை கொல்வதற்கான முயற்சியை பண்ண சொல்றாரு சீசர். ஐயோ முடியாதுன்னு பதறான். எல்லாரையும் விட அவங்க அப்பா ஒருபடி மேல வச்சிருக்கா, வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறா. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது வேற வழி இல்ல, நீ வேணா சொல்ல அப்படிங்கிறா பொண்டாட்டி. என்னால முடியாதுங்கிறா. இந்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணி முடிச்சா பணக்காரர் கிராசஸ் இதுவரை உனக்கு கொடுத்திருக்கிற அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். இல்லனா இதுவரை உனக்கு கொடுத்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் புடுங்கி ஒன்னு அம்போன்னு நிப்பாட்ட விட்டுருவாரு. இல்ல இந்த வேலையை கரெக்டா பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப காலமா நீ கேட்டுட்டு இருக்கிறல்ல அந்த பழைய பெரிய மைதானத்தை ரெனோவேட் பண்ண சொல்லி, ஸ்பாட்டகஸால அழிக்கப்பட்ட புரட்சிக்காரர்களால் அழிக்கப்பட்ட அந்த பெரிய மைதானம், அந்த மைதானத்தை ரெனோவேட் பண்ற வேலையை கொடுப்பாரு, ரெனோவேட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நல்ல ஆஃபரையும் எடுத்து சொல்றாரு. அதுதான் நம்ம பயலோட லட்சியம், கனவு எல்லாமே. அது மட்டும் இல்ல, அந்த கேம் நடத்துற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பாத்துக்கலான்னு வேற ஆஃபர் கொடுக்க ஆரம்பிக்க, உண்மையிலேயே இந்த மாதிரி அவர் சொன்னாரான்னு திரும்ப கேட்கிறான். ஆமா அப்படிங்கிறாரு ஜூலியஸ் சீசர். இங்க பாரு, நீ சுதந்திர பட்டயம் வாங்கினவன், நீ அடிமை கிடையாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் உருவிட்டா அப்புறம் நீ கிட்டத்தட்ட அடிமை மாதிரி ஆயிடுவ, யோசிச்சு நல்ல முடிவெடு அப்படின்னு எச்சரிக்கிறாரு ஜூலியஸ் சீசர். இந்த பக்கம் பார்த்தா பாம்பேயும் அமைச்சரும் செஸ் விளையாண்டுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. திடுதுப்புன்னு இந்த சம்பந்தத்தை பத்தி நீ மெசேஜ் அனுப்பதும் தான் சாக்காயிட்டதா பாம்பே சொல்றாரு. உங்களுக்கு அந்த ஆஃபர் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு அமைச்சர். ஏகப்பட்ட மேட்டர் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பெருசா இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறான் பாம்பே. அப்படி என்ன மண்டைய கலர் விஷயம் கேட்டா எல்லாம் அந்த பணக்காரன் கிராசஸ பத்தி தாங்கிறாரு பாம்பே. நீங்க ரெண்டு பேருமே எல்லா விதத்திலையும் சரிக்கு சமமா இருக்கிறீங்க, அமைச்சரவையும் உங்க ரெண்டு பேருக்கும் சரிக்கு சமமா பலம் இருக்குது அப்படின்னு அமைச்சர் எடுத்து சொல்லும்போது, நீ சப்போர்ட் பண்ணா அமைச்சரவையில என் கை ஓங்கும் அப்படிங்கிறாரு பாம்பே. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாப்ல, எனக்கு பிரச்சனை இல்லாம அமைச்சரவை தொடர்ந்து இயங்கணும், நாடு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியங்கிறாப்ல. நீங்க ரெண்டு பேரும் சண்டையை விடுறதுக்கு ஒரு காமன் கிரவுண்ட செலக்ட் பண்றதுக்கு நான் உதவி பண்றதா சொல்றாரு. ஏதோ நிறைய புது சட்டத்தெல்லாம் பணக்காரன் கிராசஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றானா, வரி வசூலிக்கிற உரிமையெல்லாம் அவனுக்கு வேணும்னு கேக்குறானா. எதுக்குடா அவ்வளவு வரி வச்சு அந்த காசை என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, ஸ்பாட்டகஸ் அந்த புரட்சி படை கூட சண்டை போட்டு அவனுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டதான், அதை சரி கட்டுறதுக்கு இந்த வரி உயர்வு அவசியம்னு சொல்றானா. அவனை எப்படிதான் சமாளிக்கிறது, ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது ஒரு வழி இருக்கிறதா அமைச்சர் சொல்றாரு. ஆனா அந்த வழி ரொம்ப குறுகிய வழி, சின்ன வழிங்கிறாப்ல. ஒரு குண்டூசில நூல் நுழைற அளவு
அக்கிலியாவுக்கு ஒரு வழி இருந்தா கூட அதை ட்ரை பண்ண தயாரா இருக்கிறதா பாம்பேயும் சொல்றாரு. என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமைச்சரவையில இன்னும் சில பேரோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, உங்களோட ராணுவத்தை ரோம சாம்ராஜ்யத்தோட வாசல்ல நீங்க அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. சும்மா நிக்கிற உங்க படைய கடற்கொள்ளையர்கள் பக்கம் திருப்பி கடற்கொள்ளையர்களை என்னன்னு ஒரு கை பாத்தீங்கன்னா இன்னும் சில அமைச்சர்கள் உன் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த அமைச்சர் எடுத்து சொல்றாரு. வாய்ப்புல ராஜான்ட்டாரு பாம்பே. அப்புறம் டாபிக்க மாத்துறதுக்கு உன் பொண்ணை பத்தி சொல்லுங்கிறாப்ல. என் பொண்ணு அழகுங்கிறாரு. அழகு மட்டும் முக்கியம் இல்ல, அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, பொண்ணுங்களோட மனசு ரொம்ப முக்கியங்கிறாரு பாம்பே. நல்ல மனசுக்காரிங்கிறாரு அப்பா. இலக்கியம் படிச்சிருக்காளா, பாடுவாளா, வரலாறு படிச்சிருக்காளா, நிறைய மொழி பேசுவாளா, கிரேக்க மொழி கூட பேச தெரியுமா? இல்ல, என் கேள்வியை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவ மனசுல எதிர்கால ஹஸ்பண்ட பத்தி ஒரு கனவு இருக்கும்ல, என்ன அந்த இடத்துல வச்சு பாக்குறதுக்கு அவ தயாரா அப்படிங்கறத திரும்ப கேட்கிறாரு பாம்பே. அமைச்சர் இப்பதான் முழிக்கிறார். அவ கடமைக்காக தான் உங்களை கட்டிக்க இருக்கிறதாவும் சொல்லிட்டாரு அமைச்சர். நாட்டோட நலனுக்காகத்தான் கட்டிக்க சம்மதம் சொன்னதா, அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாரு. பார்த்தா கேம்ல செஸ் விளையாட்டுல பாம்பே ஜெயிச்சிட்டாரு போல. இந்த கேம்ல நீங்க தோத்துட்டீங்க, ஆனா ஒரு நல்ல மாப்பிள்ளைய ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு பாம்பே. தன்னைத்தானே நல்ல மாப்பிள்ளைங்கிறாரு. அப்புறம் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்க வச்சுக்க, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கௌரவத்தை மத்த பொண்டாட்டிங்க மாதிரி நடத்தாம நல்லா நடத்து அப்படின்னு சொல்றாரு. எல்லா புகழும் ரோம சாம்ராஜ்யத்துக்கே அப்படிங்கிற அவன். அதுக்குள்ள அம்மாவும் பொண்ணு இங்க வராங்க. பொண்ணை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோமா, கல்யாணத்துக்கு தயாராரு அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாம்பேவுக்கும் தான். நீ கல்யாணத்துக்கு தயாரான்னு கேட்க இவளும் வேற வழி இல்லாம பொய்யா சிரிக்கிறா. அந்த நாளுக்காக நம்ம கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா பொய்யா சிரிக்கிறா. இந்த பக்கம் அசூரோட வீட்டை காட்டுறாங்க. அகிலியா நடந்து போகையில எல்லாம் அப்பஞ்சல்ல அப்பன் உட்கார்ந்து இருக்கிறாப்ல அவளுக்கு தெரியும். மறுபடியும் வந்து பார்த்தா அப்பனுக்கு பதிலா பையன் தான் அந்த செல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். எதுக்கிட்டு இந்த பக்கம் பாக்குற அப்படின்னு சத்தம் போடுறான் பையன். இல்ல மன்னிச்சுக்கோ, ஒரு நொடி நான் உங்க அப்பனை பார்த்தாப்ல இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறா. உங்க அப்பன் செல்லையே நீ தங்கறதா முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, ஆமா அப்பன் சொத்து பிள்ளைக்கு தானே அப்படிங்கிறான் பையன். நீயும் நானும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத உங்க அப்பா விரும்ப மாட்டாரு, உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அப்படின்னா சாம்பியன் பதவியை விட்டு கொடு, எனக்கு பதவி தான் வேணும், பதவியை வெட்டி கொடுத்தேன்னா நீ நானும் சமாதானம் ஆயிடுவோங்கிறான் புள்ள. அட பாவி, இந்த பதவிதான் உனக்கு முக்கியமாடா, இப்பயும் உனக்கு பதவிதான் முக்கியமாடா அப்படின்னு அவ கேக்குறா. மைதானத்துல உன்னை புகழ்ந்து எல்லா பேரும் கத்துறது அதுதான் உனக்கு முக்கியமானு கேக்குறா. ஆனா இவன் சட்டையும் பிடிச்சிட்டு ஆமாங்கிறான். ஆனா அதை விட எங்க அப்பன் சாவுக்கு பழி வாங்குறதான் தனக்கு முக்கியங்கிறான். அந்த பொம்பளைய வெட்டி கொன்னாதான் என் ஆத்திர அடங்குங்கிறா. ஆனா அது உனக்கு கிடைக்காது, ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட சாம்பியன், நான் தான் பழி வாங்குவேங்கிறா. இவங்க ரெண்டு பேரு வார்த்தை சண்டை போட்டுட்டு இருக்கையில ஐயா பாத்து விடுறாரு. ரெண்டு பேரும் வாங்க லைன்ல நில்லுங்க, பாம்பே வந்திருக்கிறாரு, அணிவகுத்து நில்லுங்க அப்படிங்கிறாரு ஐயா. சரி நீ கிளம்பிட்டா. பாம்பே பால்கனி பக்கம் வந்து இந்த வீரர்களை பார்க்கிறார். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது போல. இங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சதுல ஸ்பார்டகஸும் அவனோட புரட்சிக்காரங்களும் இங்க இருந்து தான் வளர்ந்தாங்க இல்ல அப்படின்னு பாம்பே பார்த்து பேசுறாரு. ஆமா, இதே இடத்துல இதற்கு முந்தைய எஜமான்களோட உசுர குடிச்சதும் அவங்க தானே அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாரு சீசர். அது மட்டும் இல்ல, பல ரோமானியரோட உசுர குடிச்சதும் அவங்க தானே அப்படிங்கிறாரு சீசரோட பொண்டாட்டி. இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த சிறிய மட்டும் உயிரோட இருக்கிறானே அப்படின்னு கேட்கிறாரு பாம்பே. எனக்கு அந்த பாக்கியம் இல்லைங்க ஐயா அப்படின்னு ரொம்ப தன்னடக்கமா பேசுறாராமா. நீயும் அவங்கள மாதிரி அடிமையா இருந்தவங்க தானே, அந்த அடிமை கூட்டத்துல இருந்து அவங்களுக்கு எதிராவே திரும்பி அவங்களுக்கே துரோகம் பண்ணவன் தானே, எப்படா நீ எல்லாம் தப்பிச்சு போலஞ்ச அப்படின்னு கேக்குறாரு. ஏதோ அதிர்ஷ்டங்கிறாரு நம்ம பையன். சரி பழச மறப்போம், இனி ஒன்னால எங்களுக்கு என்ன லாபங்கிறத மட்டும் பாப்போம் அப்படிங்கிறாரு பாம்பே. அப்புறம் அகிலியாவை முன்னாடி வந்து அறிமுகப்படுத்திக்க சொல்றாரு. அகிலியா முன்னாடி வந்து நிக்கிறா. பாம்பே பாக்குறாரு. வெளியில எல்லாரும் பேசிக்கிறாப்லயே கொஞ்சம் வீரத்தோட தான் இருக்கிறாள்ல அப்படிங்கிறாரு பாம்பே. ஆனா சீசரோட பொண்டாட்டியோ ஜஸ்ட் மிஸ், இல்லனா செத்து போயிருப்பா அப்படின்னு அசிங்கமா பேசுறா. ஆனா அதையும் தாண்டி ஜெயிச்சு காட்டினவ என் ஆளுன்றாரு நம்ம எஜமா. கொஞ்சம் புகழ்ந்து பேச நானே பாத்துக்கிறேன் தம்பி, நீ ரொம்ப புகழ வேண்டான்னு நம்ம பையில அடக்கிறாரு பாம்பே. உங்க பொழுதுபோக்குக்காக இவ கூட சண்டை போடுறதுக்கு ஒரு தரமான ஆள இந்த கூட்டத்துல நீங்களே தேர்ந்தெடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு அசு. கூந்தலன அவரு தேர்ந்தெடுக்கிறார். அப்போ பாம்பே கிட்ட அகிலியா மன்னிப்பு கேக்குறா. இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல, இன்னும் தரமான ஒரு வீரனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றா. பாம்பேயே ஆச்சரியப்பட்டு போறார். அவ தகுதிக்கு மீறி பேசுறா, அவளை ஒரு கை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் சொல்லிக்க வேண்டாம் அப்படிங்கிறா நம்ம எஜமா அசூர். அதுக்கு தண்டனையா சவுக்கடி கொடுக்கவும் சொல்றாரு. சவுக்கடி கொடுக்க ஐயா தயாரா இருக்கிற சமயத்துல பாம்பே வேண்டா நிறுத்துங்கிறாரு. அவ கேட்டது நியாயம்தான், அவ கேட்டதை ஒரு தடவை செஞ்சுதான் பாப்போமே, நீ யாரை தேர்ந்தெடுக்க விரும்புறன்னு கேட்டா நம்ம புள்ளையாண்டாவ தேர்ந்தெடுக்கிறதா அவ சொல்றா. அவனுமே இவ கூட சண்டை போடணும், அந்த சாம்பியன் பதவி தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவன், தன் அப்பாவோட பேரை புகழெல்லாம் பாடிட்டு அவரோட புள்ள எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிறான். அவனும் மரக்கத்தில சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் அகிலியா இந்த மாதிரி கேட்டிருப்பா. ஆனா பாம்பே என்ன பண்ணிட்டாரு, மரக்கத்திக்கு பதிலா ஒரிஜினல் கத்தியை கொடுங்கன்னு. அப்பதான் என்டர்டைன்மெண்டா இருக்குமா. இதை யாரும் எதிர்பார்க்கல. ஒரிஜினல் கத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் எல்லாம் ஓடுறாங்க. ஒரிஜினல் கத்தி, ஒரிஜினல் கேடயம் கொடுக்கப்படுது. அகிலியாவுக்கு ஒரு ஈட்டியும் தமாந்தூண்டு கவசமும் கொடுக்கப்படுது. என்ன வால்ல இருந்து ஈட்டிக்கு மாறிட்டாலே அப்படின்னு சீசர் விசாரிக்க, போன போட்டியில அவளோட
அவளோட விரல்கள் வெட்டப்பட்டு உள்ளங்கையே பெருசா கோடு விழுந்துருச்சு. வாழை பழைய மாதிரி அவளால பிடிக்க முடியல. அதனால கொஞ்சம் வசதிக்காக ஈட்டிக்கு மாறிட்டதா நம்ம எஜமா அசூர் எடுத்து சொல்றாரு. சீக்கிரம் ஆரம்பிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு பாம்பே அவசரப்படுறாப்ல. உங்க 2 பேரோட வேலையும் என்டர்டைன்மெண்ட் பண்றது மட்டுமே. பழைய பகைய மனசுல வச்சுட்டு எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஐயா எச்சரிக்கையும் செய்றாரு. அகிலியா மேபி அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவா. ஆனா இந்த பையன் ஃபாலோ பண்ணுவானா அப்படிங்கிறது சந்தேகம் தான். வாய்ப்பு கிடைச்சா அகிலியாவை வெட்டுறதுக்கு இவன் தயங்க மாட்டான். ஆரம்பிக்கிறான் பாருங்க. உண்மையிலேயே இந்த சாம்பியன் பட்டம் யாருக்கு சொந்தம், யாரு தகுதியானவங்கன்னு இப்ப தெரிஞ்சிரும்னு ஆரம்பிக்கட்டும்னு சொல்லிட்டாரு எஜமா அசூர். 2 பேருக்கு நடுவுல சண்டை ஆரம்பமாகுது. சூப்பரா சண்டை பண்றா. பரவாயில்லப்பா, நல்லா பண்றாப்பா அப்படின்னு பாம்பேய பாராட்டுறாரு. ஆனா அவன் ஒரு கட்டத்துல அகிலியாவோட முதுகுல கோட போட்டான். ஆனால் அவ தொடர்ந்து சண்டை பண்றா. வயித்துல ஒரு குத்து குத்துறா. சூப்பரா சண்டை பண்றாங்க. அவன் நெஞ்சில ஒரு கோட போட்டு விட்டா. சூப்பர், நல்லா இருக்கு, ஒயின் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒயினையும் வாங்கி கொடுக்கறாரு பாம்பே. சூப்பரா இங்க சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல பையனோட காலவாரி கழுத்துல ஈட்டிய வச்சிட்டா. போட்டியில ஜெயிச்சு காட்டிட்டா. ஆஹா, சூப்பர் சூப்பர், அருமை அருமைன்னு பாம்பே பாராட்டுறாரு. ஆனா அத்தோட பாம்பே நிக்கல. தோத்தவனோட உசுரை எடுக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. இதை நம்ம அகிலியா எதிர்பார்க்கல, ஐயாவும் எதிர்பார்க்கல, நம்ம எஜமா அசூரும் எதிர்பார்க்கல. எவ்வளவு பெரிய ஆளு பாம்பே, உசுரை எடுன்னு உத்தரவு போட்டாரு. யாரா இருந்தாலும் அந்த கட்டளையா நிறைவேற்றி தான் ஆகணும். ஆனா இவளுக்கு மனசு வரல. அதனால கொல்லாம இவன் ஒன்னும் அவளை ஈஸியா தோக்கல. ஒரு சரிநிகர் சமமான எதிரின்னு ப்ரூவ் பண்ணவன், அவங்க அப்பா மாதிரியே ப்ரூவ் பண்ணவன். அவனை உயிரோட பார்த்தா எனக்கு சந்தோஷம்னு ஆரம்பிக்கிறாவ. பாம்பேயும் ஆமா, அவ ஜெயிச்சவ, தோத்தவனோட உசுறு அவ கையில தான். அவ விருப்பப்படியே விருதா இருந்தா விடட்டும்னு பாம்பே விட்டு கொடுத்துறாரு. நல்ல வேலை, இல்லடா இந்நேரம் இவனோட உசுறு போயிருக்கும். நீ கேட்டல, ஒரு கரெக்டான சண்டை உனக்கு எனக்கு நடந்திருந்தா நான் தான் சாம்பியன் ஆயிருப்பேன்னு நீ கேட்டல. அந்த சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இப்ப நீ உயிரோட இருக்கேன்னா நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கிறேங்கிறத மறந்துடாத. உங்க அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அதைத்தான் நான் திரும்ப செஞ்சிருக்கிறதா சொல்றா. எதிர்பார்ப்பையே அவ தோற்கடிச்சிட்டாலே, பயங்கரமா இருக்கேடி அப்படின்னு பாம்பே அங்க இருந்து பாராட்டுறாரு. உன் வீரத்துக்கு பரிசு கொடுக்கணுமே அப்படிங்கிறாரு பாம்பே. அப்ப நம்ம எஜமா அசு, ஆல்ரெடி சரக்கடிச்சிருக்கீங்க, சந்தோஷத்துல இருக்கிறீங்க, சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தலாமா அப்படின்னு லைட்டா ஏத்தி விடுறான். குளிப்பாட்டி ஜம்முன்னு கூட்டு வாப்பா அப்படின்ட்டு பாம்பே போயிட்டாரு. அப்புறம் ஏதோ ஒரு வேலையை சொல்லி கணக்கு பிள்ளையை அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம எஜமா. அசிஸ்டன்ட் அடிமை கிட்ட போய் ஏதோ பேசுறா. கெஞ்சி கேட்டுக்கிறா. உன் நண்பியா இந்த ஒரு தடவை எனக்கு எனக்காக பண்ணு அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறா நம்ம கணக்கு பிள்ளை அடிமை அசிஸ்டன்ட் கிட்ட. அதை செய்யறதுக்கு இப்போ அசிஸ்டன்டும் துணிஞ்சிட்டா. அந்த போதைப் பொருளை திருடிட்டு வர சொல்லியிருக்காங்க போல. இவளும் கரெக்டா திருடி பின்னாடி ஒளிய வைக்க சீசரும் சீசரோட பொண்டாட்டியும் உள்ள வராங்க. போய் வேலையை பரமான அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. போதைப் பொருளை பின்னாடி வச்சிருந்தவ முன்னாடி கொண்டு வந்து திருடிட்டு போயிட்டா. இந்த பக்கம் நம்ம எஜமா அசூர் பாம்பே உன்னை குளிப்பாட்டிட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு, போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா, என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்களான்னு இவ சாக்காகிறா. ஒன்ன மட்டும் இல்லமா, இதுக்கு முன்னாடி சாம்பியனா இருந்த பல பேர் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளவு ஏன், நம்ம ஸ்பார்டகஸ் கூட இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தவன் தான். நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா நான் சொல்றபடி செஞ்சேனா அந்த பாம்பே உன் மேல கை வைக்க வாய்ப்பே இல்ல, அவன் உன்னை ரேப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாப்ல. என்னங்க சொல்றீங்கன்னு இவ கேட்க, கரெக்டா நம்ம கணக்கு பிள்ளை அடிமை அந்த பக்கம் வருவா. என்னடியாச்சு, அந்த போதைப் பொருள் கிடைச்சிருச்சான்னு கேட்க, அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன், அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவான்னு நம்பிக்கையோட சொல்றா கணக்கு பிள்ளை. கையில ஏதோ ஒரு தூது வச்சிருக்கானா என்னன்னு தெரியல, அதை கொடுத்து இதையும் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. அப்புறம் பாம்பே கிட்டயே வந்து நிக்கிறா. சரக்கு ஊத்தி கொடுக்குறாரு. எதுக்கு அந்த பையில உயிரோட விட்டு அப்படின்னு விசாரிக்கிறாரு பாம்பே. அவன் உசுறு மசுறு எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு இவ சொல்லுவா. அவங்க அப்பனே எனக்கு தெரியும், சாகுறது இப்பதான் ரீசெண்டா செத்தாப்ல, அவருக்காக பாம்பு பார்த்து விட்டதா சொல்லுவா. ரோம சாம்ராஜ்யத்தோட அடிமையா இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாம்பே விசாரிப்பாரு. ஏதோ துரதிருஷ்டம் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க. சும்மா மேலோட்டமா சொன்னா எப்படி, டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு பாம்பே. தான் ரோமானியர்களுக்கு விற்கப்பட்டதா எடுத்து சொல்லுவா. அதுல ஒன்னும் புதுசு இல்லையே, எல்லா இடத்துலயும் நடக்கிறதானேன்னு சொல்லும் போது, இல்ல இங்க என் சொந்த அப்பனாலேயே ரோமானியர்களுக்கு தான் விற்கப்பட்டதா குண்ட தூக்கி போடுறா இவ. இப்பதான் இவளோட பழைய பிளாஷ்பேக்க சொல்லுவா போல தெரியுது. உன்னை விக்கிற ரேஞ்சுக்கு உன்னை அவ்வளவு வெறுத்தான அவங்க அப்பன் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, என்ன அவ்வளவு நேசிச்சாரு என்னோட அப்பா அப்படின்னு சொல்றா. அப்புறம் எப்படி நீ இங்க அடிமையா நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு பாம்பே. இவங்க வாழ்ந்த ஊர்ல ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு, பெரிய இடத்துக்கார பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேலை பார்த்துட்டு இருந்தவதான் இவ நம்ம அகிலியா. சண்டையில இவ ஈட்டியே எரிஞ்சிருக்கிறா. பாதுகாக்க வேண்டிய அந்த பொண்ணையே ஈட்டி பதம் பார்த்துருச்சு. இதெல்லாம் பல எபிசோடுகளை நாம பார்த்திருப்போம். இதெல்லாம் எடுத்து சொல்றா. இந்த மாதிரி நடந்தா எங்க ராஜ்யத்துல கொண்டு போட்டுருவாங்க. ஆனா எங்க அப்பா என் மேல கருணை காட்டினாரு. கருணைன்னு அவர் கண்ணில் பட்டதை செஞ்சாரு. என் உசுரை காப்பாத்துறதுக்காக ரோமானியர்களுக்கு அடிமையா தன்னை வித்துட்டதா எடுத்து சொல்றா. ஒயின் காலி ஆயிடுச்சு, இன்னும் ஒயின் கிடைக்குமான்னு கேட்க, இந்தா எனக்கும் ஒயின் காலி ஆயிடுச்சு, ரெண்டையும் சேர்த்து ஃபில் பண்ணுன்னு கொடுக்குறாரு. நம்ம அசூர் கொடுத்த போதைப் பொருளை இவ கலந்து கொடுக்குறா. அந்த பொடியை போட்டு அதுக்கு மேல சரக்க ஊத்திட்டு அதை குடிக்கிறதுக்கு கொடுக்குறா. நல்லா குடிச்சிட்டாப்ல பேசிட்டு, நான் புதுமாப்ல, எனக்கு கல்யாணமா போகுது, என்ன பண்ண முடியுமோ உன்னை வச்சு தான் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம ஐயா புள்ளைய பாக்குறதுக்கு வரார். மேல வானமெல்லாம் மேகமூட்டமா இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குடா இந்நேரத்துல இங்க வந்து நிக்கிற, ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்கியான்னு வந்து விசாரிக்கிறார். அவன் பதில் சொல்லாம மௌனமா நிக்கிறான். தூக்கம் வரலையா, செத்து போன அப்பா கனவுல வராராம். அடிக்கடி இது நடக்கிறதாண்டா அப்படிங்கிறாப்ல. கனவுல உன்ட்ட பேசினார் அவங்க அப்பா அப்படின்னு விசாரிக்கிறார் ஐயா. ஆமாங்கிறான் பையன். ஆனாலும் அவர் என்ன பேசினாருங்கிறத என்னால சரியா கேட்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தப்படுறான். ஒரு நாள் அவங்க பேசுறது தெளிவா உனக்கு கேட்கும், எல்லா காயங்களும் ஒரு நாள் ஆறும், எனக்கு காரணாப்ல உனக்கும் ஆறுங்கிறாப்ல. ஆனா அதுவரை அகிலியா
அகிலியாவுக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணுப்பா அப்படிங்கிறாப்ல. முடியாதுங்கிறா இவன். என்ன ரொம்ப அக்கறை காட்டுறீங்களேன்னு இவன் சந்தேகத்தோட கேட்பான். எவ்வாறு என்ன பொறுத்தளவு அவ வெறும் எலும்பும் தோளாலான ஒரு பொண்ணு அப்படித்தான். பையன் பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது. வரப்போற போட்டியில உங்க அப்பனை கொன்ன அதே பொம்பளை கையால அகிலியா சாகணும்னு நீ ஆசைப்படுறியா? உங்க அப்பனை கொன்னவன அகிலியா பழிவாங்க வேணாமா? அதுக்கு அவளுக்கு உதவி தேவை, நீ உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறாரு. போறவரை நிப்பாட்டி எங்க அப்பா ஒன்னும் அந்த பொம்பளைய காதலிக்கல, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறான். ஏண்டா நீ தானே ஒரு அடிமையை லவ் பண்ற, ஆனா உங்க அப்பன் பார்வையில அவ ஏதோ உடம்ப வித்து பிழைக்கிறவன் தானே நினைச்சாரு. ஆனா உன்னோட பார்வையில அது காதல், உங்க அப்பனோட பார்வையில அது சாதாரணமா தெரியுது. அதே மாதிரி உங்க அப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தது காதல், உன்னோட பார்வையில அது சாதாரணமா தெரியுது அப்படின்னு ஒரு சூப்பரான விளக்கத்தை ஐயா சொல்லிட்டு போறார். நச்சுன மனசுல இது பதியணும், பதிஞ்சதா அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் அமைச்சரும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகி வேற ஒரு ஊருக்கு போக போறேன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார் அப்பா. பொண்ணும் தான் இன்னும் சில மணி நேரம் தான் நீங்க இருக்க போறது, அதை கொஞ்சம் எஃபெக்டிவா பயன்படுத்துவேன்னு சொல்லி செஸ் விளையாடலான்னு வந்து உட்கார்றாங்க. ஏதோ தூது வந்திருக்குதான், பாம்பே கிட்ட இருந்தே தூது வந்திருக்கிறதா ஒருத்தன் தூது வந்தா கொடுக்குறான். அவரும் தூது என்னங்கிறத படிக்கிறார். என் எதிர்கால புருஷன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு இவளும் யதார்த்தமா கேப்பா. பாம்பே நம்ம சிறிய அசூரோட வீட்டுல தங்கி இருக்கிறதா செய்தி, கூடவே தன்னை உடனே அங்க வர சொல்லியும் தூது வந்திருக்குது. உடனே ரிப்ளை அனுப்புங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, காலையில தான் வருவேன்னு ரிப்ளை அனுப்புங்கன்னு அமைச்சர் கோவமா சொல்றாப்ல. எப்பா ஒரு நிமிஷம் இருப்பான்னு தூதுவனை இருக்க சொல்லிட்டு என்ன விளையாடுறீங்களா, அமைச்சரவை முக்கியம் நாடு முக்கியம்னு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. நாம கேம் விளையாடணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய மனுஷனை காக்க வைக்கிறது சரியா இருக்காது. நாடு தான் முக்கியம், அமைச்சரவை தான் முக்கியம், நீங்க போங்கங்கிறா பொண்ணு. சரிப்பா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை போய் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறதா பொண்ணுக்கு முத்தா வச்சுட்டு ஜம்முன்னு போறாரு அப்பா. வீட்டுக்கே வந்தாச்சு. எஜமா அசூர் வரவேற்கிறார். என்ன ஒரு அடிமை மாதிரி என்ன கூட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சத்தம் போறாரு அமைச்சர். பாம்பே நினைச்சாருன்னா ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடறாரு. நம்மளால என்ன பண்ண முடியும், வாங்கன்னு கூட்டு போறான் நம்ம எஜமா அசூர். பாம்பேய பார்க்க போற வழியில என்னதான் நீ ஒரு ரோமானியனா இல்லாம இருந்தாலும் எங்க நாட்டு மேல எங்க மேல எல்லாம் நீ ரொம்ப பாசமா இருக்கிறப்பா, அதை நான் மதிக்கிறேன்ப்பா அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு போறாப்ல. பாராட்டினவரு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அசூர்னு இவனோட பேரை சொல்லி கூட்டிருப்பாப்ல. அமைச்சரு நம்ம பயலோட பேரை சொல்லி கூப்பிடுறது இதுதான் முதன்முறை, அதான் சாக்காய் போய் நிக்கிறான். எப்பவுமே சிரியன் சிரியன் என்ன கூப்பிடுவீங்க, என் பேரை சொல்லி நீங்க கூப்பிடுறது இதுதான் முதன்முறைங்கிறான் நம்ம பையன். ஆமாடா உன் பேரை சொல்லி கூப்பிடுற அந்த தகுதியை நீ சம்பாதிச்சிட்டடா, இனிமே உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறதானே சரியா இருக்கும்னு வேற சொல்றாரு. இவனுக்கு இப்ப கொஞ்சம் தயக்கமா இருக்குது. ஏன்னா அமைச்சர் இங்க வர சொன்னது மேபி நம்ம ஜூலியஸ் சீசர் சொன்னாப்ல கொலை பண்றதுக்கு தான் நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணணும்னு தெரியாம கண்கலங்கி போய் நீங்க எனக்கு நிறைய மரியாதை செஞ்சிட்டீங்க, என்ன பேரை சொல்லி கூப்பிட்டதே எனக்கு எப்பேற்பட்ட மரியாதை தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஒருவேளை உனக்கு அப்ப இருந்திருந்தா என்ன பார், நான் எப்படி உன்னை பார்த்து பெருமைப்படுறனோ இதே மாதிரி உங்க அப்பா பெருமைப்பட்டிருப்பான். ஒரு அடிமையா இருந்த ஒரு பையன் வளர்ந்து ஆளாகி எப்படி வளர்ந்து நிக்கிறாங்கிறத பார்த்து உங்க அப்பா பெருமைப்பட்டிருப்பாருன்னா அநியாயத்துக்கு புகழ்ந்து பேசுறார். என் பொண்ணு உன் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசத்தோட இருந்தா, அது ஏங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிறதா அமைச்சர் சொல்ல இவனுக்கு இன்னும் கண்ணு கலங்குது. விட்டா இவனை தான் மருமகனாக கூட ஆக்கி இருப்பார் போல. சரி வா போலாம், பாம்பே எனக்காக காத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி கிளம்புவார். ரொம்ப லேட் ஆகி போச்சு, இந்நேரத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருப்பாருன்னு தெரியல, அதனால நீங்க வேணா கிளம்புங்க, காலையில பாத்துக்கலாங்கிறான் அசூர். எனிவே நான் வந்துட்டேன், இதுக்கு மேல நான் அவரை ஒரு எட்டு பாத்துட்டு போயிடறேனே அப்படின்னு கிளம்புறார். வேணான்னு நம்ம அசூர் தடுக்க பாக்குறார். அதையெல்லாம் தாண்டி கரெக்டா இவர் உள்ள வர பார்த்தா நல்ல போதையில பெப்பர் பேன் கிடக்குறாரு பாம்பே. பக்கத்துல இந்த பொண்ணு, ஆடா பாவி காலையில தாண்டா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, நான் ஒழுங்கா இருப்பேன் வைப்பேன் என் பொண்ணை மதிப்பேன் அப்படி எல்லாம் சொன்னேயா, இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான், இனி என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், நமக்குள்ள ஒரு டீலும் கிடையாது, ஓடி போயிரு அப்படின்னு சத்தம் போட்டு போறாரு அமைச்சர். ஓஹோ இதுதான் நம்ம பயலோட திட்டமா? பாம்பேக்கு என்ன நடந்ததுன்னே ஒண்ணு பிடிபடல. சீசர் சத்தம் கேட்டு வெளியில ஓடியாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, புது மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கிட்டு என் பொண்ணோட குடும்பம் நடத்துறதை விட்டுவிட்டு எவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான் தெரியுமா, இந்த ஆளை நம்பி நான் பொண்ணு எடுக்க முடியாது, இந்த ஆளுக்கு நான் விசுவாசமா இருந்ததுக்கு பதிலா உங்க பணக்காரன் கிராசஸுக்கு நான் விசுவாசமா இருக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆளா சி அப்படின்னு சத்தம் போட்டாப்ல. என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய ராணுவ பதவியில இருக்கிறாரு, பாம்பே இந்த மாதிரி திட்டுறீங்களே அப்படின்னு சீசரோட பொண்டாட்டி பேசினா அதை விட அசிங்கமா திட்டுவேன், ஏதோ நீ இருக்கிறியேன்னு பாக்குறேங்கிறாரு. எது எப்படியோ சீசர் மனசு இப்போ குளிர்ந்து போச்சு பொண்டாட்டிக்கு தான். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க இப்போ இவங்க பக்கம் வந்துட்டாரு, பணக்காரர் அசூரோட பக்கம் வந்துட்டாரு. நீங்க கோமா இருக்கீங்க வாங்க சரக்கடிக்கலாம்னு சீசர் கூப்பிட்டா, சரக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இனிமே பாம்பே தான் என்னோட எதிரி, இதெல்லாம் ஒரு ஆம்பளையான சத்தம் போட்டு அவர் கிளம்ப போற சமயம் என்ன ஏன் இவ்வளவு கோவப்படுற என்ன பார்த்து, அப்படி என்னையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நடக்க முடியாம தள்ளாடி வர்றாரு பாம்பே. அதான் வந்து பார்த்தனே, வர சொன்ன வந்தேன், பார்த்தா எவ்வளவு ஒத்தி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடும்போது உன்னை வர சொல்லி சொன்னாப்ல எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தலாமலும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சிரிக்கிறார். எப்படி ஞாபகம் இருக்கும், போதையில அவ்வளவு சரக்கு அடிச்சிருக்கிற, போதையில உனக்கு என்னையா ஞாபகம் இருக்குங்கிறாப்ல அமைச்சர் பேசுறாரு. உன்ன மாதிரி ஒத்தால மருமகன் ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டனே, என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு தலப்பால அடிச்சுக்கிறார். உடனே அந்த பணக்காரன் கிராசஸ கூப்பிடுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் இனிமே அந்த பணக்காரன் கிராசஸுக்கு தான், இந்த பண்ணிக்கு இல்ல அப்படின்னு சத்தம் போடுறாரு. இதுல காண்டான பாம்பே போதையிலேயே கத்தி எடுத்து ஓங்கி ஒரு வெட்டு,
அட பாமே, இது நம்ம பிளான்லயே இல்லங்கறாப்ல ஆயிப்போச்சு. ஆனா இத பார்த்து நம்ம சீசர் சந்தோஷப்படுறாரு. பாம்பே என்னையா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கேட்டா, ஐயோ கோவத்துல ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டேன், மருத்துவரை கூப்பிடுங்கன்னு கத்துறாரு. இவன் வீட்டுல தான் மருத்துவரே கிடையாது, வீரர்களை உடனே மருத்துவரை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சீசர் உத்தரவு போடுறான். ஐயோ அமைச்சரையே கொண்டு இருக்கிறீங்க, பிரச்சனை பெருசாயிடும், ஓடி போயிடுங்க அப்படிங்கிறான் ஜூலியஸ் சீசர். நான் வேணும்னே பண்ணலங்கிறாரு பாம்பே. ஓடுங்கன்னு வாழை புடுங்கிட்டு பாம்பேய ஓட விட்டாச்சு. ஆனா மடியில விழுந்து கிடக்கிறவரை பார்த்து நம்ம சிறிய அசுர அழுகிறான். ச்சே, நான் கூட என்னமோ நினைச்சேன், நீ பெரிய ஆளுதாயா, பக்காவா பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டியே அப்படின்னு பாராட்டி பேசிட்டு போறா. ஆனா உண்மையிலேயே இவர் சாவ அவன் எதிர்பார்க்கல. அழுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், காயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவரை காப்பாத்தணும்னு கஷ்டப்படுறான். டப்புன்னு அவர் முழிச்சிட்டாரு. சீசர் பொண்டாட்டி பேசுனதெல்லாம் கேட்டுட்டாப்ல போல. உடனே இவனோட கழுத்தை பிடிக்கிறாரு. நீதான் இது எல்லாத்துக்கு காரணமா? என் பொண்ணு உன்னோட உண்மையான ரூபத்தை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பா அப்படின்னு கத்த போகையில வேற வழி இல்லாம அவர் மூச்சை நிறுத்தி மூச்சடைக்க செஞ்சு தனக்கு பிடிச்சவரையே கொலை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் சீசரோட பொண்டாட்டி தான். இதை மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இவன் காப்பாத்தி இருப்பான். அவரும் தன்னை காப்பாத்தினானு சொல்லி தான் பொண்ணை கட்டி வச்சிருப்பார். எல்லாமே நல்ல விதமா நடந்திருக்கும். இப்படி அழுதுகிட்டே அவர் உசுர தான் கையால எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது. அழுதுகிட்டு இருக்கிறான் நம்ம பையன். அந்த பக்கம் அப்பா செத்து போயிட்டாருங்கிற செய்தி தெரியாம அப்பாக்காக பொண்ணு காத்துக்கிட்டு இருக்க அப்படியே இந்த 9வது பாகம் இங்க முடிவுக்கு வருகிறது. பரவாயில்ல இல்ல, எதிர்பார்க்காத எவ்வளவோ விஷயம் நடந்துட்டு இருக்குது இல்ல. அடுத்த பாகம் இந்த சீசனோட கடைசி பாகம், கிளைமேக்ஸ் பாகம். உங்களை மாதிரியே நானும் பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். சந்திப்போம், கூடிய விரைவில் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கொடுக்க சொல்லி இருக்கிறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. 2 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. நீங்களும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.